கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே துக்கத்தை மாற்றுகிறவர் தான் இயேசு. ஆகவே நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போவோம். உனக்குள்ளே சந்தோஷம் இருக்கும் என்றால், உனக்குள்ளே சமாதானம் இருக்கும் என்றால், அது வெளியே தெரியும், அந்த மலர்ச்சி தெரியும் எப்படி இருக்கிறது என்று. ஆனால் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். எப்போ ஆவி முறிந்து போகும்? எப்போதோ மனிதனுக்கு ஆவி முறிந்து போகிறது, வாழ்க்கையே முடிந்து போகிறது. எப்பொழுது சொல்லுகிறான்? அந்த ஆவி முறியும் போகுது. இனி என்னால் இருக்க முடியாது, இனி என்னால் வாழ முடியாது, இனி என்னால் நடக்க முடியாது, இனி என்னால் செய்ய முடியாது, இனி என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது என்ற நிலைமை வந்த போகுது. அந்த ஆவி முறிந்து போகிறது. இதைத்தான் நம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, அவளுடைய சக்களத்தை அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரம் ஒரு நாள் அல்ல, பிள்ளை இல்லாத காரணத்தினால் அவளை வாட்டுகிறார்கள், சொந்தக்காரர்கள் அவளை திட்டுகிறார்கள், கூட இருக்கிறவர்கள் புறக்கணிக்கிறார்கள், கூட இருக்கிற சகோதரி தள்ளப்படுகிறாள். ஆகவே இதையெல்லாம் அவள் கேட்டு 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 அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். அங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லுகிறார், அம்மா, இந்த 10 பிள்ளைகளை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகம் அல்லவா? புருஷன் தேற்றுகிறான், சக்காலத்தை விசனப்படுத்துகிறான். அண்ணால் போய் தேவனுடைய ஆழத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஒன்று செய்கிறேன், வானத்தையும் பூமியை படுத்த கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போகிறேன், இயேசுவை நோக்கி நான் பார்க்க போகிறேன், அவரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று விசுவாசத்தோடு போகிறாள். அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள், சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் என்னை தருளி. உமது அடியாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறாள். சங்கீதம் 25:16 வாசிப்பார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கேன். இதுதான் அம்மாவுடைய அண்ணாளுடைய ஜெபம். கர்த்தர் கேட்கிறார், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். சங்கீதம் 109:22 வாசித்து பாருங்கள். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்குதப்பா. என் இருதயம் எப்படி இருக்குது? குத்துண்டு இருக்குது. சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். நீங்கள் குடும்பத்தில் சிறுமைப்பட்டிருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் சிறுமைப்பட்டு போயிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே நீங்க பண்ணுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் கேட்டு அப்படியே விட மாட்டால், அதை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 9:18 வாசிக்கும் போது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவது. நீங்களும் நானும் இந்த பூமியிலே எளியவர்களும் சிறுமைப்பட்டவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் இருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நமக்கு அந்த நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை. சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்கள் அவரே தஞ்சம். அடைக்கலம் என்ன? நீங்களும் நானும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளாக இருக்கிறோம், பாதுகாப்பான கோட்டைக்குள்ளாக இருக்கிறோம், பாதுகாப்பான ஒரு அரணைக்குள்ளாக இருக்கிறோம். கர்த்தரை நம்மளை பாதுகாக்கிறார். அவர் சிறையின் கீழே இருக்கிற நமக்கு அவர் சட்டைகளில் ஒரு பாதுகாப்பு உண்டு, அவர் சட்டையில் மறைவு நமக்கு உண்டு, அவர் சட்டையில் நிழல் நமக்கு உண்டு. அவர் தேவைத்தான் அடைக்கலப்பட்டதுக்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அந்த அடைக்கலப்பட்டதுக்குள்ள வரும்போது ஒருவன் நம்மள கை போடுவதில்லை. அந்த அடைக்கலப்பட்டனம் ஒரு பாதுகாப்பான பட்டணம். சங்கீதம் 41:1 வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். யாரெல்லாம் மற்றவங்களுக்காக சிந்தனையோடு இருக்கிறீங்களோ, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னு சொல்லி உங்க ஜெபத்தில் நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அதுக்காக மன்றாடுறீங்களோ, உங்களுக்கு வாக்கியம். 2வது, உங்களுக்கு விடுதலை. 1 சாமுவேல் 1:12, 13, 14, 15, 16 வரைக்கும் வாசிப்போம். ஏலி கேட்ட கேள்விக்கு அன்னாள் சொல்லுகிறார் ஒரு பதில். அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ,
நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ சமாதானத்துல போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் அவளை நினைத்தறினார். கர்த்தர் ஏன் இப்ப கர்த்தர் நினைச்சார் பார்த்தீங்களா? இது வரைக்கும் அவன் யாரை நம்பியிருந்தா? புருஷனை தான் நம்பியிருந்தான். புருஷன் தான் குழந்தை தரணும், புருஷன் தான் குழந்தை தரணும், புருஷன் தான் எல்லாம் செய்வான், புருஷன் தான் எல்லாம் செய்வார், புருஷன் தான் எல்லாம் செய்வார்னு சொல்லி புருஷனையே சார்ந்தான். மனிதர்கள் மனிதர்கள் மனிதர் என்று மனிதரிலே சார்ந்திருந்தால் ஒரு நாள் முடிவெடுத்தால் அதெல்லாம் வேஸ்ட். ஒன்று செய்கிறேன், தேவனுடைய சமூகத்துக்கு போகிறேன், என் தேவனால் கூட அது ஒன்றுமில்லை, என் தேவனிடத்தில் நான் ஊற்றினால் என் விண்ணப்பத்தை அவர் கேட்பார், என் பதில் கொடுப்பார்ன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் இருதயத்தை எல்லாம் ஊற்றினார். தன் பாரத்தை எல்லாம் இறக்கினார், தன் வருத்தத்தை எல்லாம் இறக்கினார், தன் கண்ணீரெல்லாம் ஊற்றினார், தன் துக்கத்தை எல்லாம் தேவனிடம் பேசினார். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கர்த்தர் அவளை நினைத்தறினால். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். 2:21 வாசிக்கிறோம், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்தைகளையும் பெற்றாள். சாமுவேல் என்ன பிள்ளையான கர்த்தரை சனையிலே குழந்தை தான் கேட்டா, ஆனா ஒரு குழந்தைய கொடுத்துட்டாங்க. ஆனா எத்தனை குழந்தை வந்தது? அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். ஒரு குழந்தைக்காக கண்ணீரோடு புலம்பினாள். சக்காலத்தை என்னை व्यसனப்படுத்துகிறாள், என்னை வேதனைப்படுத்துகிறாள், என்னை குற்றப்படுத்துகிறாள், என்னை மனக்லேசப்படுத்துகிறாள். அழுது கொண்டே இருந்தாள். பல வருடங்கள், வருஷந்தோறும் அவளை மனமடிக்குவாள். அவள் சாப்பிடாமல் அழுது அவளுடைய முகமே மாறி இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றி விட்டால் கர்த்தர் அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த மகளுக்கு கர்த்தரிடத்தை கேட்ட பிறகு ஒரு மகனை கொடுத்தாருன்னு சொல்லி 1:27 நீங்க வாசித்தீங்கன்னா, எந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நீங்க என்ன கர்த்தரிடத்தில் கேட்குறீங்களோ கர்த்தர் உங்களை கட்டளையிடுவார். கலங்கி இருக்கிற உங்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாப்பார். அடுத்தபடியாக சபைக்காக துக்கம். ஃபர்ஸ்ட் அன்னாள் தன் பிள்ளைக்காக துக்கம், இப்போது சபைக்காக துக்கம் படுகிற ஒரு மனிதனை நம்ம பார்க்க போகிறோம். நெகேமியா 2:1-2. அஸ்தரா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததே இல்லை. யாரு சொல்றது? நெகேமியா பக்தன் சொல்லுகிறார். நான் அவருடைய சமூகத்தில் ராஜாவின் அரண்மனையில் ஒருபோதும் நான் துக்கமா இருந்ததில்லை. ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். இவருக்கு ஒரு துக்கம் வருது, இவருக்கு ஒரு கண்ணீர் வருகிறது. இவர் பானபாத்திரக்காரனா இருக்கிறார். தேவ ராஜாக்கு போய் கொடுக்க போகிறார். கொடுக்கும்போது ராஜா பார்க்கிறாரு, உன் முகம் ஏன் துக்கமா இருக்குது? மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போய்விடும். ஏன் பானபாத்திரனுக்கு துக்கம் வருகிறது? அவருக்கு சகலமும் அரண்மனையில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அழுது 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 அவருடைய முகம் மாறி இருக்கிறது. காரணம் என்ன? 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது ஏன் துக்கமாய் இருக்கிற என்பதை விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் முகம் வாடல இருக்குது? இது தனக்காக அல்லங்க, தன் குடும்பத்துக்காக அல்ல. தேவனுடைய ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். எம்முடைய ஜனங்கள் கண்ணீர் மத்தியில் இருக்கிறார்கள். என்னுடைய ஜனங்கள்
எகிப்தில் சிறைப்பட்டு போய் அடிமையாக இருக்கிறார்கள். என்னுடைய ஜனங்கள் அங்கே கண்ணீர் வடிக்கிறார்கள். என்னுடைய ஜனங்கள் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார்கள். என்னுடைய ஜனங்கள் மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள். என்னுடைய ஜனங்கள் மகா நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அலங்கம், தேவனுடைய ஆலயம் இடிபட்டு போயிற்று. தேவனுடைய சபை சுட்டெரிக்கப்பட்டு விட்டது. அவரால் தாங்க முடியவில்லை. தேவனுடைய இருதயம் உள்ளவர்கள் தன் சகோதரர் படுகிற துன்பத்தோடு பங்கு கொள்ளுவார்கள். எரேமியாவுடைய இருதயம் உடைகிறது. அழுகிறார், உட்கார்ந்து அழுகிறார், உபவாசித்து அழுகிறார், துக்கித்து அழுகிறார். அந்த வார்த்தை கேட்டபோது அவரால் சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை. எல்லா வசதிகளும் இருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். ஆனால் சிறையில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, அவர்கள் படுகிற நிந்தையை கேட்கப்படும் போது, அவர் படுகிற மகா வேதனையை நினைக்கும் போது அவரால் சாப்பிட முடியவில்லை. அலங்கம் இடிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டது. தேவனுடைய அலங்கம் அதை கேட்டபோது அவர் உபவாசித்து மன்றாடுகிறார். தேவனுடைய சமூகத்தில் போய் மன்றாடுகிறார். ஆண்டவரே, இதுக்கு காரணம் என்ன? இந்த அழிவுக்கு காரணம் என்ன? என் ஜனங்கள் சிறைப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? சங்கீதம் 84:6 வாசிக்கும் போது, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து போய் அதை 100 கொள்ளுகிறார்கள். மழையும் கொள்ளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் நான் கடக்க வேண்டிய காலங்கள் உண்டு. நெகேமியா திறப்பிலே நிற்கிறார். சபைக்காக திறப்பிலே நிற்கிறார். சபைக்காக கண்ணீர் விடுகிறார். அன்னால் தனக்காக கண்ணீர் விட்டால் என்னை எல்லாரும் இருக்கிறார்கள், வியாகுல கொடுத்தார், மனக்லேசப்பட்டர்கள் என்று அழுதார். கர்த்தரை கேட்டார். ஆனால் நெகேமியாவோ சபைக்காக கண்ணீர் விடுகிறார். சபைக்காக, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறதுக்காக, தீங்கு அனுப்புவதற்காக கண்ணீர் விடுகிறார். தேவனிடத்தில் கேட்கிறார். 2ஆம் அதிகாரம் 3-8 வசனங்களை வாசிக்கும்போது பாருங்க, ராஜா கிட்ட இப்போ பதில் பேசுறாரு. ஏன்பா துக்கமா இருக்கிற? ஏமா துக்கமா இருக்கிற? உங்களை யாரும் கேட்கலன்னா கர்த்தர் உங்களை கேட்பார். கர்த்தர் உங்களை விசாரிப்பார். என்ன ரெக்வெஸ்ட்? என் பிதாக்களின் கல்லையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும். ஒரே பாயிண்ட். 6ஆம் வசனத்தை பாருங்க. என்னை அனுப்ப அவர் சித்தமாயிட்டு. இத கண்ணீரின் ஜெபம் பதில் ராஜா கிட்ட வருது. என்ன நினைத்தவரோ கர்த்தரை வாய்க்க பண்ணிவிட்டார். அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8, 9, 10 மாத்திரம் வாசித்துருவாங்க. பாருங்க எப்படி வாசிக்கிறாங்கன்னா, பைபிளை நீங்க நல்லா கவனிக்கலுங்க. எப்படி வாசிக்கணுமா? இதை வாசித்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்களா? விளங்க பண்ணாங்க. இதெல்லாம் ஜனங்களை கேட்ட போது இப்ப என்ன ஆயிட்டாங்க ஜனங்க? அன்னைக்கு ஒருத்தன் தான் அழுதான், நெகியா மட்டும்தான் அழுறான். அந்த காரத்தை புரிஞ்சுட்டான். அதை எடுத்து சொன்ன உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க? அழுறாங்க. இப்போ அவர் சொல்றாரு, நீ அழுதபடியால் திருஸ்தானப்பட்ட நெகேமியாவும் வேதபரங்க எஸ்ரா என்னும் ஆசாரியனும் இதெல்லாம் ஜனங்களை விளக்க காட்டின லேவியரும் சகல ஜனங்கள் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனை கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்க இனிமே அழாதீங்க, இனிமே நீங்க அழாதீங்க. இந்த நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க? துக்கப்படாதீங்க, அழாதீங்க. அவர் சொல்றாரு 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாருக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். அந்த கண்ணீர் ஜெபம் மக்களையே தேசத்தையே சந்தோஷக்குள்ளமாக்கி விட்டது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தையும் சந்தோஷத்துக்குள்ள மாற்ற முடியும் என்றால் உங்க கண்ணீர் ஜெபம். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம்.